அருள்மிகு ஜெகந்நாத பெருமாள் திருக்கோயில் திருநாதன் கோயில் என்கிற திருநந்திபுர விண்ணகரம். மூலவர் ஜெகந்நாதன். நாதநாதன் விண்கரப் பெருமாள் யோக சீனிவாசன். தாயார் செண்பகவல்லி. உற்சவர் ஜெகந்நாதன். கோலம் வீற்றிருந்த திசை மேற்கு. விமானம் மந்தார விமானம். தீர்த்தம் நந்தி தீர்த்த புட்கரணி. மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார். நாமாவளி ஸ்ரீ செண்பகவல்லி சமேத ஸ்ரீ விண்ணகர ஜெகந்நாதாய நமக. ஊர் நாதன் கோவில். தல வரலாறு. ஞானமெல்லாம் நிறைந்துள்ள இறைவன் நாராயணன் பெருமைகளை கூறும் தலங்கள் ஏராளமாய் உள்ளன. ஆனால் சிவபெருமானின் வாகனமான நந்தி தேவர் பெருமாளை வணங்கிய நிலையில் அமைந்துள்ள ஒரே திவ்ய தேசம் இதுவாகும். நந்தி தேவரும் குடிகொண்டுள்ள தலமாதலால் இத்தலம் நந்திபுர விண்ணகரம் என பெயர் பெற்றதாக தல வரலாறு கூறுகிறது. மற்றொரு பெயர் காரணமும் கூறப்படுகிறது. தொண்டை மண்டலத்தை ஆண்ட நந்திவர்ம பல்லவன் இத்தலத்தை அமைத்ததால் இத்தலம் நந்திபுர விண்ணகரம் என பெயர் பெற்று விளங்குவதாக திருமங்கையாழ்வார் பாடியுள்ளார். மேலும் ஜெகந்நாதன் கோயில் என்ற பெயர் காலப்போக்கில் சுருங்கி நாதன் கோயில் என்று ஆனது. அருள்மிகு ஜெகந்நாத பெருமாள். மூலவர். சிறப்புகள். நாதன் கோயில் என்று பெயர் பெற்று விளங்கும் திவ்ய தேசம். பெருமாளின் நவகிரக தலங்களில் தந்திர தலமாக விளங்கும் திவ்ய தேசம். திருமகள் தாயார் தஞ்சை நாயகி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம். திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடி அருளிய திவ்ய தேசம். அருள்மிகு ஜெகந்நாத பெருமாள் திருவடிகளே சரணம். அருள்மிகு செண்பகவல்லி தாயார் திருவடிகளே சரணம். அட்சய திருதி கருட சேவை. மார்கழி வைகுண்ட ஏகாதசி. அருள்மிகு கோலவில்லிராமர் திருக்கோயில் திருவில்லியங்குடி. மூலவர் கோலவில்லிராமர். தாயார் மரகதவல்லி. உற்சவர் ஸ்ருங்கார சுந்தரன். கோலம் சயனம். திசை கிழக்கு. விமானம் புஷ்கலாவர்த்தக விமானம். தீர்த்தம் சுக்கிர தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், இந்திர தீர்த்தம், பரசுராம தீர்த்தம். மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வார். நாமாவளி ஸ்ரீ மரகதவல்லி சமேத ஸ்ரீ கோலவில்லி ராமாய நமக. ஊர் திருவில்லியங்குடி. நவகிரகங்களில் வெள்ளி எனப்படும் சுக்கிர பகவான் இத்தல இறைவனை தவமிருந்து வழிபட்டமையால் இவ்வூர் வெள்ளியங்குடி என பெயர் பெற்றது. மேலும் இவ்வூர் சுக்கிரபுரி என்றும் கூறப்படுவதுண்டு. எம்பெருமான் ராமாவதாரத்தில் சித்திரக்கூட்டத்தில் சீதா பிராட்டியுடன் வாழ்ந்து வரும்போது ராமபிரான் பிராட்டியின் மடிமீது தலை வைத்து பள்ளி கொண்டிருந்த போது சீதா பிராட்டி மெய்மறந்து இருந்தார். அப்போது இந்திரன் மகனான சுயந்தன் காக்கை வடிவில் வந்து தன் கூர்மையான மூக்கினால் சீதா பிராட்டியின் மூளையை தீண்டவே உதிரம் பெருகியது. அப்போது உறக்கம் கலைந்த ராமபிரான் அருகில் இருந்த தர்ப்ப புல்லை பிரம்மாஸ்திரமாக்கி கைவிரல்களையே வில்லாக்கி சைந்தன் மீது விடுத்தார். அவ்வஸ்திரம் எல்லா உலகங்களிலும் சயந்தனை துரத்தி சென்று இறுதியில் சீதா பிராட்டியின் காலடியில் சரணடைய செய்தது. கைவிரல்களையே வில்லாக்கியதால் எம்பெருமான் கோலவில்லி ராமர் என்று பெயர் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. தல வரலாறு. ராவணன் மனைவியான மண்டோதரியின் தந்தை மயன் இங்கு வந்து திருமாலை வேண்டி தவமிருந்தான். அப்போது அவன் தவத்திற்கு மனமிறங்கிய திருமால் சங்கு சக்கரதாரியாக கருட வாகனத்தில் காட்சி தந்தார். அப்போது மயன் சித்திரக்கூட்டத்தில் சயனித்திருந்த கோலவில்லி ராமர் கோலத்தை காண வேண்டினான். அப்போது பரமாத்மா சங்கு சக்கரங்களை கருடாழ்வாரிடம் ஒப்படைத்துவிட்டு கோலவில்லி ராமராக புசங்க சயனத்தில் காட்சி தந்தார். அதேபோல் இன்றளவும் சயன கோலத்தில் வண்ண நிறமாக காட்சியளிக்கிறார் மெய்மறந்த ஆழ்வார். 12 ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் கோலவில்லி ராமனை தரிசித்துவிட்டு அடுத்த நாள் இந்தலூர் பரிமள அரங்கநாதர் சுவாமியை சேவிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் கோயில் பிரகாரத்தில் வலம் வந்து கொண்டிருந்தார். கோயில் படையிடை மாடத்து தூண்களில் பதிந்திருந்த மணிகளில் ஒளியால் பகல் இரவு தெரியாமல் பொழுது சாய்ந்தது தெரியாமலும் ஆழ்வார் மெய்மறந்து போனார். நினைவு திரும்பியதும் மீண்டும் ஒருமுறை மங்களாசாசனம் செய்துவிட்டு அவ்வூரை விட்டு புறப்பட்டார் ஆழ்வார். இவ்வாறு திருமங்கை ஆழ்வார் இருமுறை பாசுரம் பாடியருளிய அற்புத தலம் இதுவாகும். இந்நிகழ்வை ஆழ்வார் தாம் பாடிய பாசுரங்களில் அழகாக குறிப்பிட்டுள்ளார். திருவிழாக்கள். ஸ்ரீ ராம நவமி, கிருஷ்ண ஜெயந்தி, நவராத்திரி, திருக்கார்த்திகை விழா, வைகுண்ட ஏகாதசி போன்ற வைபவ தினங்களில் பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் ஆராதனைகள் நடைபெறும். அன்றைய தினத்தில் பெருமாள் தாயார் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வருவது வழக்கம். அருள்மிகு ஆமருவியப்பன் திருக்கோயில் திருவழுத்தூர். மூலவர் தேவாதிராஜன். தாயார் செங்கமலவல்லி. உற்சவர் ஆமருவியப்பன். கோலம் நின்ற திசை கிழக்கு. விமானம் கருட விமானம். தீர்த்தம் தர்ச்சன புட்கரணி காவிரி. மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வார். நாமாவளி ஸ்ரீ செங்கமலவல்லி சமேத ஸ்ரீ ஆமருவியப்பன் சுவாமினே நமக. ஊர் தேரெழுந்தூர். தல வரலாறு. ஆதிநாதனாக ஆனந்த ரூபனாக அருள் செய்கின்ற இறைவன் நாராயணன் அதர்மத்தை அழிக்க அவதரித்த அவதாரமே கண்ணன் அவதாரம் ஆகும். மகாபாரதத்தில் கர்ணன் நாகபாசத்தை ஏவிய போது பகவான் கண்ணன் தேரை பூமியில் அழுத்தி பார்த்தனை காப்பாற்றிய இடமாக கூறப்படுகிறது. தேர் அழுந்திய இடமாததால் இவ்வூர் தேரெழுந்தூர் என்றும் திருவழுந்தூர் என்றும் பெயர் பெற்றது. தர்மதேவதை
உபரிசரவசு, காவிரி, கருடன், அகத்தியர் ஆகியோர் இத்தல பெருமாளை தரிசனம் செய்துள்ளதாக தல வரலாறு கூறுகிறது. திருமாலின் சகோதரியான பார்வதி தேவியார் பசுவாக வந்து வழிபட்டதாக கூறப்படுகிறது. அமைப்பு: மூலவர் தேவராஜன் 13 அடி உயரத்தில் சாலக்கிராமத்திலால் ஆனவர். மூலஸ்தானத்தில் பார்வதி பசு ரூபத்தில் உள்ளார். மார்க்கண்டேய முனிவர் பிறவா வரம் பெற ஆமருவியப்பனை வணங்கியதாகவும் இதனால் இவரை ஆமருவியப்பன் தன் அருகிலேயே வைத்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. அருள்மிகு தேவாதிராஜன் மூலவர். சிறப்புகள்: சாலக்கிராமத்தில் அமைந்த 13 அடி உயரம் மூலவர் காட்சி தந்து அருளும் திவ்ய தேசம். பார்வதி தேவியார் பசுவாக வந்து வழிபட்ட திருத்தலம். திருமகள் தாயார் செங்கமலவல்லி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம். திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடி அருளிய திவ்ய தேசம். அருள்மிகு தேவாதிராஜன் திருவடிகளே சரணம். அருள்மிகு செங்கமலவல்லி தாயார் திருவடிகளே சரணம். திருவிழாக்கள்: சித்திரை வசந்த உற்சவம், வைகாசி பிரம்மோற்சவம், ஆடி ஆண்டாள் உற்சவம், ஆவணி ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம், புரட்டாசி ஸ்ரீ தேசிகர் உற்சவம், ஐப்பசி பவித்ரோற்சவம், கார்த்திகை திருமங்கையாழ்வார் உற்சவம், தை கருட சேவை. அருள்மிகு கிருபாசமுத்திர பெருமாள் திருக்கோயில் திருச்சிறுபுலியூர். மூலவர் தலசயன பெருமாள் அருள்மாக்கடன். தாயார் திருமாமகள் நாச்சியார் தயாநாயகி. உற்சவர் கிருபாசமுத்திர பெருமாள். கோலம் சயனம். திசை தெற்கு. விமானம் நந்தவர்தன விமானம். தீர்த்தம் மானச புட்கரணி அனந்த சரஸ். மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வார். நாமாவளி ஸ்ரீ திருமாமகள் சமேத ஸ்ரீ அருமாகடல் சுவாமினே நமக. ஊர் சிறுபுலியூர். தலவரலாறு: எங்கும் நிறைந்துள்ள எம்பெருமானான இறைவன் நாராயணன் திருமேனியை காண வேண்டி தவம் செய்தவர்கள் ஏராளம். அவ்வகையில் ஒரு முனிவரின் தவத்திற்கு இறைவன் காட்சி தந்த தலமே திருச்சிறுபுலியூர் ஆகும். புலிக்கால் முனிவர் என்ற பெயர் பெற்ற வியாகிரபாத முனிவர் பரந்தாமனான இறைவனை பாலகனாக காண வேண்டி இத்தலத்தில் பல ஆண்டுகளாக தவம் செய்தார். அவரது தவத்திற்கு மனமிறங்கிய இறைவன் பாலகனாக சிறிய திருமேனியாக சயனக் கோலத்தில் காட்சி தந்து அருளினார். புலிக்கால் முனிவருக்காக சிறிய திருமேனியாக காட்சி தந்து அருளியதால் இவ்வூர் திருச்சிறுபுலியூர் என பெயர் பெற்றதாக தல வரலாறு கூறுகிறது. இத்தல இறைவனுக்கு சலசயன பெருமாள் என்பது திருநாமமாகும். அருள்மிகு சலசயன பெருமாள் மூலவர். சிறப்புகள்: திருவரங்கத்திற்கு அடுத்ததாக தெற்கு நோக்கி அமைந்துள்ள திவ்ய தேசம். பெருமாள் பாலசயனத்தில் குழந்தை வடிவினனாக காட்சி தருகின்ற திருத்தலம். திருமகள் தாயார் திருமாமகள் நாச்சியார் என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம். திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடி அருளிய திவ்ய தேசம். அருள்மிகு சலசயன பெருமாள் திருவடிகளே சரணம். அருள்மிகு திருமாமகள் நாச்சியார் திருவடிகளே சரணம். திருவிழாக்கள்: வைகாசி பிரம்மோற்சவம், ஆடி ஜேஷ்டாபிஷேகம், புரட்டாசி நவராத்திரி பவித்ரோற்சவம், ஐப்பசி மணவாள மாமுனிகள் விழா, மார்கழி வைகுண்ட ஏகாதசி, மாசி அனந்தாழ்வார் விழா, பங்குனி உத்தர பெருவிழா. அருள்மிகு நான்மதிய பெருமாள் திருக்கோயில் திருத்தலை சங்க நான்மதியம் தலைச்சங்காடு. மூலவர் நான்மதிய பெருமாள். வெஞ்சுடர் பெருமாள். தாயார் தலைச்சங்க நாச்சியார் செங்கமலவல்லி தாயார். உற்சவர் வியோமஜோதி பிரான் வெஞ்சுடர் பிரான் லோகநாதன். கோலம் நின்ற திசை கிழக்கு. விமானம் சந்திர விமானம். தீர்த்தம் சந்திரபுட்கரணி. மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வார். நாமாவளி ஸ்ரீ தலைசங்க நாச்சியார் சமேத ஸ்ரீ நான்மதியம் சுவாமினே நமக. ஊர் தலைச்சங்காடு. தல வரலாறு: மாலவனாக மதுசூதனனாக விளங்கும் இறைவன் நாராயணன் சந்திரனுக்கு சாபம் தீர்த்த தலமாக பிரம்மாண்ட புராணம் கூறுகிறது. அக்காலத்தில் இவ்வூர் தலைச்சங்காடு என பெயர் பெற்று விளங்கியது. மதி என்பதற்கு சந்திரன் என்பது பொருள். சந்திர பகவான் வரம் பெற்ற தலமாதலால் தலைச்சங்க நான்மதியம் என பெயர் பெற்றது. மேலும் பெருமாள் சிவபெருமானைப் போல சந்திரனை தலையில் சூடியுள்ளமையால் நான்மதிய பெருமாள் என்ற திருநாமம் பெற்றார். அருள்மிகு நான்மதிய பெருமாள் மூலவர். சிறப்புகள்: பெருமாள் சந்திரனை சூடிய நிலையில் காட்சி தரும் திவ்ய தேசம். சந்திரதோஷம் நிவர்த்தியாகும் திருத்தலம். திருமகள் தாயார் தலைசங்க நாச்சியார் என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம். திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடி அருளிய திவ்ய தேசம். அருள்மிகு நான்மதிய பெருமாள் திருவடிகளே சரணம். அருள்மிகு தலைசங்க நாச்சியார் திருவடிகளே சரணம். திருவிழாக்கள்: சித்திரை பிரம்மோற்சவம் 10 நாட்கள், புரட்டாசி நவராத்திரி உற்சவம், மார்கழி வைகுண்ட ஏகாதசி. அருள்மிகு பரிமள ரங்கநாதர் திருக்கோயில் திருஇந்திரலூர். மூலவர் பரிமள ரங்கநாதர். மறுவினிய மைந்தன் சுகந்த வனநாதன். தாயார் பரிமள ரங்கநாயகி. சந்திர சாப விமோசனவல்லி புண்டரிகவல்லி. உற்சவர் பரிமள ரங்கநாதர். கோலம் சயனம். திசை கிழக்கு. விமானம் வேத சக்கர விமானம். தீர்த்தம் சந்திர புட்கரணி இந்து புட்கரணி. மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வார். நாமாவளி ஸ்ரீ சந்தன சாப விமோசனவல்லி சமேத ஸ்ரீ சுகந்தவன பரிமள ரங்கநாதாய நமக. ஊர் மயிலாடுதுறை. தல வரலாறு: நலமெல்லாம் வழங்கும் இறைவன் நாராயணன் பூவுலகில் அவதரித்து புண்ணிய தீர்த்தம் பலவற்றில் கோயில் கொண்டு அருள்கிறார். அவற்றில் புகழ் பெற்று விளங்கும் புண்ணிய நதிகளான கங்கையும் காவிரியும் தாம் வணங்கி புனிதம் பெற்ற தலம் திருஇந்தலூர் ஆகும். பரிமளம் என்பதற்கு
பரிசுத்தம் என்பது பெயர். கங்கையும் காவிரியையும் பரிசுத்தமாக்கிய இறைவன் என்பதால் இத்தல இறைவனுக்கு பரிமள ரங்கநாதர் என்பது திருநாமம் ஆகும். மூலவர் ரங்கநாதர் சுவாமிக்கு அருகே கங்கையும் காவிரியும் காட்சி தருகின்றனர். பஞ்ச அரங்கர் தலங்களில் இத்தலம் அந்திரங்கம் என்று வழங்கப்படுகிறது. அருள்மிகு பரிமள ரங்கநாதர் மூலவர் சிறப்புகள். அந்தியரங்கம் என்று பெயர் பெற்று விளங்கும் திருத்தலம். புனித தீர்த்தமான கங்கையும் காவிரியும் வழிபடும் திவ்ய தேசம். திருநாங்கூரில் நடைபெற்ற புகழ்பெற்ற 11 திருத்தல கருட சேவைக்கு இத்தல பெருமாளும் எழுந்தருள்வார். பஞ்சரங்க தலங்களில் ஒன்றான திவ்ய தேசம். திருமகள் தாயார் பரிமளரங்க நாயகி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம். திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடி அருளிய திவ்ய தேசம். அருள்மிகு பரிமளரங்கநாதர் திருவடிகளே சரணம். அருள்மிகு பரிமளரங்கநாயகி திருவடிகளே சரணம். திருவிழாக்கள். சித்திரை திருவிழா, ஆடிப்பூரம் 10 நாட்கள், ஆவணி கண்ணன் புறப்பாடு 5 நாட்கள், புரட்டாசி தாயார் நவராத்திரி உற்சவம், ஐப்பசி துலாம் மகோற்சவம் 10 நாட்கள், மார்கழி வைகுண்ட ஏகாதசி, தை திருநாங்கூர் 11 கருட சேவை, பங்குனி பிரம்மோற்சவம் 10 நாட்கள். அருள்மிகு கோபாலகிருஷ்ணன் திருக்கோயில் திருக்காவலம்பாடி. மூலவர் கோபாலகிருஷ்ணன் ராஜகோபாலன். தாயார் மடவரல் மங்கை செங்கமல நாச்சியார். உற்சவர் கண்ணன் ராஜகோபாலன். கோலம் நின்ற திசை கிழக்கு. விமானம் சுயம்பு விமானம். தீர்த்தம் தடமலர் பொய்கை. மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வார். நாமாவளி ஸ்ரீ மடவரல் மங்கை சமேத ஸ்ரீ கோபாலகிருஷ்ணாய நமக. ஊர் திருநாங்கூர். தல வரலாறு. ஆயர்பாடியிலே ஆனந்தமாய் வளர்ந்து அற்புத லீலைகள் பல செய்த வேணுகோபாலனான பகவான் கண்ண பரமாத்மா அன்னையர்களான பாமா ருக்மணியுடன் இங்கு கோயில் கொண்டு அருள்கிறார். அக்காலத்தில் இத்தலம் அமைவிடம் பூச்செடிகள் நிறைந்து பூஞ்சோலையாக காட்சி தந்தது. இன்றும் அவ்வாறே காட்சி தருகிறது. காவலம் என்ற சொல்லுக்கு பூஞ்சோலை என்பது பொருள். ஆயர்பாடி கண்ணன் இங்கு வந்து கோயில் கொண்டதால் இவ்விடத்திற்கு திருக்காவலம்பாடி என்று பெயர். இத்தல இறைவனுக்கு கோபாலகிருஷ்ணன் என்பது திருநாமம். பாமா ருக்மணியுடன் தம்பதியராக கிழக்கு நோக்கி காட்சி தருகின்றனர். அருள்மிகு கோபாலகிருஷ்ணன் மூலவர் சிறப்புகள். துவாரகை போலவே பூஞ்சோலைகள் நிறைந்த திவ்ய தேசம். புகழ்பெற்ற திருநாங்கூர் திருத்தலங்களில் இதுவும் ஒன்றாகும். திருநாங்கூரில் நடைபெறும் புகழ்பெற்ற 11 திருத்தல கருட சேவைக்கு இத்தல பெருமாளும் எழுந்தருள்வார். திருமகள் தாயார் மடல்வரல் மங்கை என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம். ஆழ்வார் மடல்வரல் மங்கை என்ற தாயாரின் திருநாமத்தையும் சேர்த்து மங்களாசாசனம் செய்கிறார். திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடி அருளிய திவ்ய தேசம். அருள்மிகு கோபாலகிருஷ்ணன் திருவடிகளே சரணம். அருள்மிகு செங்கமல நாச்சியார் திருவடிகளே சரணம். திருவிழாக்கள். ஆவணி கிருஷ்ண ஜெயந்தி, மார்கழி வைகுண்ட ஏகாதசி, தை திருநாங்கூர் 11 கருட சேவை. மேலும் அருள்மிகு திரு விக்கிரம நாராயணர் திருக்கோயில் சீர்காழி. மூலவர் திரு விக்கிரமன் தாடாளன். தாயார் லோகநாயகி மட்டவில் குழலி. உற்சவர் திரு விக்கிரம நாராயணன். கோலம் நின்ற திசை கிழக்கு. விமானம் புட்கலாவர்த்த விமானம். தீர்த்தம் சங்க தீர்த்தம் சக்கர புட்கரணி. மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வார். நாமாவளி ஸ்ரீ மட்டவிழுங்குழலி சமேத ஸ்ரீ தாடாளன் சுவாமினே நமக. ஊர் சீர்காழி. காளிச்சீராம விண்ணகரம். உலகனைத்தும் நிறைந்துள்ள ஒப்பற்ற பரம்பொருளாம் இறைவன் நாராயணன் எடுத்த 10 அவதாரங்களில் ஒன்று வாமன அவதாரம். மகாபலியின் கர்வத்தை அடக்க ஈரடியால் உலகனைத்தும் அளந்தார். ஆனந்த மூர்த்தியான இந்த இறைவன் அத்தகைய விண்ணளக்கும் மூர்த்தி சீர்காழி என்னும் பதியில் கோயில் கொண்டு அருளுவதால் இத்தலத்திற்கு காளிச்சீரம விண்ணகரம் என்பது பெயர். தல வரலாறு. திருமாலின் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தவர் ரோமச முனிவர். ஒரு நாள் ரோமச முனிவருக்கு வைகுண்ட வாசன் வாமன அவதாரம் எடுத்து திருவிக்கிரமனாக காலை தூக்கி உலகத்தையும் அளந்து காட்டிய திருக்கோலத்தை காண வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. இதனால் சுவாமியை வேண்டி இத்தலத்தில் கடுமையாக தவம் இருந்தார். அவருக்கு காட்சி தந்த இறைவன் தன் இடக்காலை தூக்கி திருவிக்கிரம அவதாரத்தை காட்டியுள்ளார். இதனால் இத்தல இறைவனுக்கு அக்காலத்தில் திருவிக்கிரமன் என்பதும் பிற்காலத்தில் தாடாளன் என்பதும் திருநாமம் ஆகும். சிதம்பரம் படையாட்சி. சில 100 ஆண்டுகளுக்கு முன் இவ்வூர் மன்னர் ஆற்காட்டு நவாபின் ஆதிக்கத்தில் இருந்துள்ளது. அப்போது இறைவன் தாடாளன் உற்சவர் திருமேனியை தன் மகளுக்கு பரிசாக கொடுக்க நவாப் எண்ணிய நிலையில் அதை தடுக்கும் பொருட்டு சிதம்பரம் படையாச்சி என்பவர் யாரும் அறியாத வண்ணம் தானே எடுத்துச் சென்று காப்பாற்றியதாக கர்ண பரம்பரை செய்தியின் வாயிலாக தெரிகிறது. இதை நினைவு கூறும் விதமாக இத்திருத்தலத்தில் சிதம்பரம் படையாச்சி வம்சத்தவர்களுக்கு தனி மரியாதை செய்யப்படுகிறது. தவிட்டுப்பானை தாடாளன். இத்திருத்தலம் ஒரு முறை சிதைந்து போன தருவாயில் ஒரு மூதாட்டி உற்சவர் திருமேனியை ஒரு தவிட்டு பானையில் வைத்து பாதுகாத்ததாகவும் திருமங்கையாழ்வார் இத்தலம் வந்தபோது அவரிடம் சமர்ப்பித்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக இத்தல உற்சவருக்கு தவிட்டுப்பானை தாடாளன் என்ற ஒரு திருநாமமும் உண்டு. அருள்மிகு திருவிக்கிரமன் மூலவர் சிறப்புகள். திருஞான சம்பந்தர் திருமங்கை ஆழ்வாரை பாராட்டி தமது வேல் ஆயுதத்தை பரிசாக அளித்த திருத்தலம். திருமகள் தாயார் லோகநாயகி என்ற திருநாமத்தில்
திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம். தாயார் லோகநாயகி திருவிக்கிரமரை மார்பில் தாங்கியவாறு காட்சி தந்தருளும் தலம். திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடியருளிய திவ்ய தேசம். அருள்மிகு திருவிக்கிரமன் சுவாமி திருவடிகளே சரணம். அருள்மிகு லோகநாயகி தாயார் திருவடிகளே சரணம். திருவிழாக்கள்: வைகாசி பிரம்மோற்சவம் 10 நாட்கள். மார்கழி வைகுண்ட ஏகாதசி. அருள்மிகு குடமாடு கூத்தான் திருக்கோயில். திரு அரிமேய விண்ணகரம். மூலவர் குடமாடு கூத்தான். தாயார் அமிர்த கடவல்லி. உற்சவர் கோபாலன். கோலம் வீற்றிருந்த திசை கிழக்கு. விமானம் உச்சஸ்ருங்க விமானம். தீர்த்தம் கோடி தீர்த்தம் அமிர்த தீர்த்தம். மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வார். நாமாவளி: ஸ்ரீ அமிர்த கடவல்லி சமேத ஸ்ரீ குடமாடு கூத்தான் சுவாமினே நமக. ஊர் திருநாங்கூர். அரிமேய விண்ணகரம். பரந்தாமனாகிய இறைவன் நாராயணனின் பெருமைகளை கூறுகின்ற புராணங்கள் ஏராளம். அதில் ஒன்றான பாத்ம புராணத்தில் இத்தலத்தின் பெருமையை அகத்திய மாமுனிவர் உபரிசரவசு என்பவருக்கு கூறுவது போன்று அமைந்துள்ளது. அதில் விண்ணுலகத்து தேவர்களும் அறிய முடியாத வகையில் சிறப்பு வாய்ந்த தலமாக அகத்தியர் குறிப்பிடுகிறார். இதன் காரணமாகவே இத்தலம் அரிமேய விண்ணகரம் என பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. தல வரலாறு: அக்காலத்தில் இயல், இசை, நாடகம் என்ற 3 பிரிவுகளாக தமிழை பிரித்தனர். அதில் நாடகத்தை மையமாக கொண்ட நடனக்கலை சிறப்பான முறையில் வளர்க்கப்பட்டு வந்தது. பகவான் கண்ணன் அவதரித்த ஆயர்பாடியில் குடங்களை வைத்து நடனமாடும் குடமாடு கூத்து நடனம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். ஒருமுறை உதங்க முனிவர் மகாவிஷ்ணுவை குடமாடு கூத்தனாக தரிசிக்க வேண்டி இத்தலத்தில் பல காலம் தவமியற்றினார். அவரது தவத்திற்கு மனமிறங்கிய இறைவன் அவ்வாறே காட்சி தந்து அருளினார். திருமங்கையாழ்வார் இத்தல இறைவனை குடமாடு கூத்தனாகவே மங்களாசாசனம் செய்கிறார். அருள்மிகு குடமாடு கூத்தன் மூலவர். சிறப்புகள்: குன்றை குடையாக பிரித்த கோபாலன் காட்சி தந்தருளும் திவ்ய தேசம். திருமகள் தாயார் அமிர்த கடவல்லி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம். திருநாங்கூரில் நடைபெறும் புகழ்பெற்ற 11 திருத்தல கருட சேவைக்கு இத்தல பெருமாளும் எழுந்தருள்வார். திருமங்கையாழ்வார் பாசுரம் பாடி அருளிய திவ்ய தேசம். அருள்மிகு குடமாடு கூத்தன் பெருமாள் திருவடிகளே சரணம். அருள்மிகு அமிர்த கடவல்லி நாச்சியார் திருவடிகளே சரணம். அருள்மிகு புருடோத்தமன் திருக்கோயில். திருவன் புருடோத்தமம். திருநாங்கூர். மூலவர் புருடோத்தமன். தாயார் புருடோத்தம நாயகி. உற்சவர் புருடோத்தமன். கோலம் நின்ற திசை கிழக்கு. விமானம் சஞ்சீவி விக்கிரக விமானம். தீர்த்தம் திருப்பார்கடல் தீர்த்தம். மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வார். நாமாவளி: ஸ்ரீ புருஷோத்தம நாயகி சமேத ஸ்ரீ புருஷோத்தமாய நமக. ஊர் திருநாங்கூர். திருவன் புருடோத்தமம். ஆதிநாதனான இறைவன் நாராயணன் மானிடனாக அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டிய ஓர் அற்புத அவதாரம் ராமாவதாரம் ஆகும். அத்தகைய அவதார புருஷனாம் அருள்மிகு ராமபிரான் குடிகொண்டுள்ள தலமாதலால் இத்தலம் திருவன் புருடோத்தமம் என பெயர் பெற்றது. தல வரலாறு: வியாகிரபாதர் என்ற முனிவர் தன் குழந்தை உபமன்யுவை அழைத்துக் கொண்டு இந்த பெருமாள் கோயிலில் உள்ள நந்தவனத்தில் பூப்பறித்து இறைவனுக்கு சாற்ற வந்தார். குழந்தையை நந்தவனத்தின் வாசலில் அமர வைத்துவிட்டு பூப்பறிக்கச் சென்றார். குழந்தை தந்தையை காணாததால் அழுதது. குழந்தையின் அழுகுரல் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள பரந்தாமனுக்கே கேட்டது. உடனே பரந்தாமனே நேரில் வந்து அழுகையை நிறுத்தியதோடு வியாக்கிரபாதர் வரும் வரை அவனோடு விளையாடியதாகவும் தல வரலாறு கூறுகிறது. அருள்மிகு புருடோத்தமன் மூலவர். சிறப்புகள்: அயோத்தி ராமனாக எண்ணி ஆழ்வார் பாடியுள்ளதால் இத்தல இறைவன் புருடோத்தமன் என்ற திருநாமம் பெற்றார். திருமகள் தாயார் புருடோத்தம நாயகி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய தேசம். திருநாங்கூரில் நடைபெறும் புகழ்பெற்ற 11 திருத்தல கருட சேவைக்கு இத்தல பெருமாளும் எழுந்தருள்வார். திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடி அருளிய திவ்ய தேசம். அருள்மிகு புருடோத்தமன் பெருமாள் திருவடிகளே சரணம். அருள்மிகு புருடோத்தம நாயகி திருவடிகளே சரணம். திருவிழாக்கள்: ஆவணி பவித்ரோற்சவம். தை திருநாங்கூர் 11 கருட சேவை. பங்குனி பிரம்மோற்சவம் 10 நாட்கள். மேல் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.